உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மடி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏம்மா ஏதாவது வேலையா இருக்கியா? இல்லப்பா, நம்ம வெற்றி வந்திருக்கான்ல, அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன். பேசிட்டு இருக்கேன் அவன் கிட்ட. என்னது வெற்றி வந்திருக்கானா? ஆமா. அவன் எதுக்கு அங்க வந்தான்? போன் அவன்கிட்ட கொடுமா. ஒரு நிமிஷப்பா, இந்த அப்பா பேசணுமா? பேசு. ஏய், எதுக்கு சொல்ற நான் வந்திருக்கேன்னு? அப்பா தாண்டா கேட்டாரு, பேசு. பா சொல்லுங்கப்பா. ஏண்டா நான் உன்னை என்ன வேலையை அனுப்பிச்சேன்? நீ எதுக்கு உங்க அக்கா வீட்டுல போயிருக்க? இல்லப்பா, அது ஏண்டா உன்னை அந்த பிரசிடென்ட் ஆபீஸுக்கு தானே போய் அந்த வேலையை முடிக்க சொன்ன. நீ போய் அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க உங்க அக்கா வீட்டுல? அப்பா, நான் ஆபீஸ் தான் போயிட்டு இருந்தேன். அப்ப அக்கா வீட்டுக்கு முன்னாடி ஏதோ 2 பேரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா? அதான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக நான் வண்டி நிறுத்தினேன்ப்பா. அப்புறம் அக்கா என்ன பார்த்துட்டு சாப்பிட்டு போடான்னு சொன்னாலா, அதான் உள்ள வந்து பேசிட்டு இருக்கேன். ஓ அதானா? சரி சரி, சாப்பிட்டு சீக்கிரமா போய் நான் சொன்ன வேலையை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல முடிச்சிட்டு வா. உனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. தோ கிளம்பிடுறேன்ப்பா, போறேன். சீக்கிரம் வா. முருகா, டேய் இங்க வா, எடுத்து போய் உள்ள வை. ஆமாண்டா, கொண்டு போய் உள்ள வை. அம்மா, கற்பூரம் இல்லையா? சரி, நீ கடையை பாத்துக்க, நான் போய் கற்பூரம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. 509, 69, அண்ணா, 2 எலுமிச்சை பழமும் ஒரு கற்பூரம் பாக்கெட்டும் கொடுங்க. காசு நாளைக்கு தரேன். இந்தாம்மா. என்ன? குடிமா. ஏய் போடா. ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? தள்ளுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஹே, ஒண்ணு இல்ல அஞ்சலி, இதெல்லாம் நான் எப்பவும் செய்யறதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கழுவிடுறேன். ஆனா ஏய், எனக்கு எல்லா இடமும் சுத்தமா இருக்கணும். கிச்சன்ல இப்படி வெசல்ஸ் கிடந்தா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ பரவாயில்லைங்க, இங்க ஒரு பெரிய கம்பெனியோட CEO. காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பீங்க. நான் இதை பண்ணிடுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த வீட்டுல ஒரு வேலையும் இல்ல. இத கூட நான் செய்யலன்னா நான் ரொம்ப சோம்பேறி ஆயிடுவேங்க. ப்ளீஸ், நானே கழுவிடுறேன், நீங்க போங்க போங்க. இல்ல நான் இப்ப பாத்திரம் தேய்க்கிறது யாரு? ஒரு பெரிய கம்பெனி சிஇஓட வைஃப். நீங்க மட்டும் பாத்திரம் தேய்க்கலாமா? நானும் தேய்க்கிறேன். என்னமோ பணம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. இங்க பணத்தை பொட்டியில போட்டு பூட்டி வச்சுட்டு தினமும் சாமி கும்பிடுற மாதிரி
எடுத்து எடுத்து எண்ணி பார்த்துட்டு இருந்தா பணம் என்ன குட்டியா போடும். பேங்க்ல போட்டு வச்சிருந்தா வச்சா வட்டி கொடுப்பாங்க. இதுல பணம் குறைஞ்சு போச்சாம். உங்களை மாதிரி ஆளையே நான் பார்த்தது இல்லைங்க. என்னது பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கிறதா? திடீர்னு பேங்க் எல்லாம் திவால் ஆகுது. அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என் பணத்தை யார் கொடுப்பா? வந்துட்டா யோசனை சொல்றதுக்கு. ஒரு நாள் பாருங்க, நீங்க வச்சிருக்க பணம் எல்லாம் செல்லாதுன்னு நியூஸ்ல சொல்ல போறாங்க. அன்னைக்கு இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே புலம்பிக்கிட்டே திரிய போறீங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன்டி. ஆல்ரெடி இந்த பணத்துக்கான செலவை நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். பணத்தை செலவு பண்ண போறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் செலவு பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு அலைய முடியாதுப்பா. ஏய், நான் எதுக்குடி ஹாஸ்பிட்டல் போனோம்? என்னங்க பல்ல விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது மாதிரி தினமும் பணத்தை எண்ணி பழகிட்டீங்க. இப்படி மொத்தமா இருக்க பணத்தை செலவு பண்ணிட்டு தினமும் எண்றதுக்கு பணம் கிடைக்கலன்னு மனவியாதி ஏதாவது வந்துருச்சுன்னா என்னடி நக்கலா? அவ எப்படியோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா. லக்ஷ்மி உங்களோட சொந்த தங்கச்சிங்க. அவளை ஏன் அவ இவன்னு சொல்றீங்க? லக்ஷ்மின்னு பேரை சொன்னாதான் என்ன? ஏய், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த பேரை இந்த வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு. சொந்த தங்கச்சிய ஏதோ விரோதி மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. விரோதிதான். குடும்பத்துக்கு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திட்டு போனவ விரோதிதான். தங்கச்சிங்கிற வார்த்தைக்கே அவ கலங்கம். அப்பயே அவளை பத்தி யோசிக்கிறீங்க? நான் யோசிக்கல, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தினாளா? ஏய், அவ என்ன கல்யாணம் பண்றது? நான் என் பையனுக்கு அதை விட பல மடங்கு கிராண்டா கல்யாணத்தை பண்றேன் பாரு, பாக்குறியா? இப்போ அவன் கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம்? அவன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிப்பு முடியட்டும், வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறமா யோசிக்கலாம். ஏன் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ண கூடாதா? பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்தை அந்தந்த வயசுல நடத்தி வச்சிடணும். இல்லாட்டி அவளை மாதிரி அசிங்கப்பட்டு தான் நிக்கணும். ஏண்டி, ஏற்கனவே பட்டதெல்லாம் போதாதா உனக்கு? இங்க பாரு, எப்பவுமே பசி வந்த பிறகு சமையல் பண்ண போக கூடாது. அதுக்கு முன்னாடியே என்னென்ன வேணுமோ அதை சமைச்சு வச்சிருக்கணும். சீக்கிரமே கவினுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.